ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, காபுலி மட்டன் புலாவ். இது மட்டனில் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். மட்டன் நல்லா வெந்திருக்கு. வாங்க இப்போ போய் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 5 வெங்காயத்தை கட் பண்ணிக்கணும். அதே போல் ஒரு 1/4 கிலோ அளவு கேரட் இது மாதிரி ஸ்லைஸாக போட்டு நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது கட் பண்ணி வச்சாச்சு. மட்டன் ஒரு 3/4 கேஜி மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இது எலும்பு கறியாக வாங்கி வச்சுக்கணும். எலும்போடு இருக்கிற கறி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரைஸ்க்கு. பாருங்கள், இது மாதிரி எலும்போடு சேர்ந்து கறி வாங்கிக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஒரு 100 கிராம்ஸ் ஊற்றுங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதை போட்டுட்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தோம்னா அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டுருக்கும் போது 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு அதையும் போட்டு நல்லா வதக்கணும். இந்த வெங்காயத்தோட கலர் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போது ஆல்மோஸ்ட் வதக்கின பிறகு இந்த பாருங்கள், இது மாதிரி ப்ரௌன் கலர் வந்த பிறகு தான் நம்ம மட்டனை போடணும். மட்டனை போட்டுட்டு நல்லா அந்த இதுலேயே நல்லா வதக்க ஆரம்பிக்கணும். வதக்க அந்த கலர், மட்டனோட கலர் சேஞ்ச் ஆகும். உப்பு தேவையான அளவு. அந்த ரெட் கலர் மட்டன் அது நல்ல ஒரு ஒயிட்டாக வரும். இது மாதிரி இந்த கலர் வர வரைக்கும் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். இப்போது அளந்து வச்சிருந்த தண்ணி, நம்ம 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம். ஸோ இதில் 1 கிளாஸ் தண்ணி போட்டு 2 பச்சை மிளகா, இதில் 2 பச்சை மிளகா போட்டுட்டு நல்லா கொதி வரணும். கொதி வந்த பிறகு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஜஸ்ட் 2 டீஸ்பூன் தான், ஜாஸ்தியெலாம் போடல, வெறும் 2 டீஸ்பூன் தான். இப்போது அதை கொதிச்சுட்ருக்கணும். இப்போது 2 கிளாஸ் அரிசியை நம்ம ஊற வச்சிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு பாஸ்மதி ரைஸ் தான். இது மாதிரி ஒரு புலாவ் அப்படி செய்யும்போது, பாஸ்மதியில் செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாஷ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு திராட்சையை போட்டு அதில் சூடாக தண்ணியை போட்டு ஊற வச்சுருங்க. இப்போ இது ஒரு பக்கம் ஊறட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்த பிறகு தான் நம்ம குக்கரை மூடி ஒரு 5 விசில் விட்டுட்டேன். ஒரு 2 விசிலுக்கு சிம்மில் வச்சிடணும். இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு வாணலில் 2 ஸ்பூன் நெய்யை விட்டு, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கேரட்டை இதில் போட்டு வதக்கணும். ரொம்ப வதக்க வேண்டாம். ஜஸ்ட்டு அது லைட்டாக வதங்கினா போதும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. பாதாமை கொஞ்சம் நல்லா நுணுக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு பாதாமை இதில் போட்டுடுங்க. நான் ஒன்றும் பாதியும் நுணுக்கியிருக்கேன்.
அதை வந்து அப்படியே போட்டுருங்க. முந்திரி போட்டாலும் நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த அளவு இருந்தால் போதும். தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ இப்போ குக்கரில் வெந்த பிறகு அது வந்து அரிசி அதிலே போட்டுட்டு தேவையான அளவு நம்ம ஆல்ரெடி 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருந்தோம். நம்ம இன்னும் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இப்போது மூடி போடாமல் கொதிக்க விடணும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து எதுவுமே இல்லை. ஸோ அந்த டைமில் ஜஸ்ட்டு ஒரு 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 அரை கிளாஸ் அளவு இப்போ வந்து கொஞ்சமாக தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இப்போது நம்ம அந்த கேரட் வதக்கி வச்சுருந்த கேரட்டை போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த திராட்சையை, அதையும் இதிலே போட்டுட்டு இப்போது அப்படியே மூடி போட்டு தம் போடணும் தான். தம் எப்படி போடணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஏதாவது ஒரு நல்ல க்ளீன் டவலில் மூடிட்டு அது மேலே ஒரு பிளேட்டை வச்சுடுங்க. பிளேட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கல் மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஃபுல்லாக தம் ஆகிடும். அடியில் ஒரு தவா வச்சுட்டு இப்போ சட்னிக்கு தேவையான பொருட்கள் வந்து 4 தக்காளி, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, 2 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய். இப்போ தக்காளியை கட் பண்ணி போட்டாச்சு. பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் வந்து உப்பு, உப்பு போட்டாச்சு. இப்போ புதினா கொஞ்சம் தான் போடணும், ஜஸ்ட்டு கொஞ்சம் தான், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளோதான். ஒரு லெமனு, அதை வந்து நம்ம அதில் பிழிஞ்சிடணும். பாருங்கள், அதில் ஃபுல்லாக பிழிஞ்சிட்டு இப்போது இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான சட்னி சைடிஷ் அந்த புலாவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தம் எடுக்கலாம். சூப்பராக வந்திருக்கு. எல்லாம் பக்குவமாக வந்திருக்கு. நம்ம பாருங்கள், கரெக்டான அளவு தண்ணி ஊற்றணும். ஸோ சூப்பராக எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த கறி வந்திருக்குன்னு பாருங்கள். நான் அதை எடுத்து காமிக்கிறேன். அப்படியே விழுது, எலும்புலேருந்து அப்படியே கறி விழுது. ஸோ இது வந்து ஆஃப்கான் புலாவ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சஜஷனை சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நான் அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு இன்னும் நான் பெட்டராக பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.